தமிழில் அ, ஆ, இ, கானா, சா இருக்கு இல்லையா? இங்கிலீஷ்லேயும் ஏபிசிடி இருக்குல்ல, அதே மாதிரி ஜாப்பனீஸில் 3 ஸ்கிரிப்ட் இருக்குது டோட்டலாக. அதில் ஒன்று தான் இரஹானா, நெக்ஸ்ட் கத்தகானா அண்ட் காஞ்சி. ஃபர்ஸ்ட் இரஹானா, அதில் டோட்டல் 46 இருக்குது. ஸோ இதெல்லாம் தான் ஒரிஜினல் சவுண்ட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இதோட ப்ரொனன்சியேஷன் எப்படி பண்ணணும்னு சொல்லிடுறேன். எக்ஸாக்டாக தமிழ் மாதிரி தான் இருக்கும். அ, இ, உ, ஏ, ஓ, கா, கி, கு, கே, கோ, சா, ஷி, சு, சே, சோ, தா, சி, ச்சு, தே, தோ, நா, நீ, நு, நே, நோ, ஹ, ஹி, ஹூ, சம்டைம்ஸ் ஃபூன்னு சொல்லுவாங்க, ஹே, ஹோ, மா, மீ, மு, மே, மோ, யா, யூ, யோ, ரா, ரி, ரு, ரே, ரோ, வா, ஓ, நு. இதெல்லாம் அடாப்டட் சவுண்ட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஜஸ்ட் இங்கே இருக்கிறது சிலது வந்து இந்த டபுள் கோட்ஸ் போட்டு ப்ரொனவுன்சியேஷனை மட்டும் மாற்றிருக்காங்க. இப்போ இங்கேருந்து கா சீரிஸ் இருக்கு இல்லையா? கா, கி, கு, கே, கோ, அதுலேயே மேலே டபுள் கோட்ஸ் போட்டிருக்காங்க, அவ்வளோதான். அப்படி போடும்போது கா, கி, கு, கே, கோ அப்படின்னு ப்ரொனவுன்சியேஷன் மாறும். அதே மாதிரி இங்கே சா சீரிஸ் எடுத்து அப்படியே எழுதிட்டு மேலே டபுள் கோட்ஸ் மட்டும் போட்டிருக்காங்க. ஸோ ஜா, ஜி, ஜு, ஜே, ஜோன் வரும். அதே மாதிரி இங்கே இருக்கிற தா சீரிஸ் எடுத்து அப்படியே எழுதிட்டு மேலே டபுள் கோட்ஸ் போட்டிருக்காங்க. டா, ஜி, ஜு, தே, தோ. அதே மாதிரி இங்கே ஹா சீரிஸ் இருக்கு இல்லையா? அதை எடுத்து இங்கே பா சீரிஸ்க்கு யூஸ் பண்ணியிருக்காங்க. பா, பி, பூ, பே, போ. அதே ஹா சீரிஸ் எடுத்து மறுபடியும் பா சீரிஸ் க்ரியேட் பண்ணியிருக்காங்க. பா, பி, பூ, பே, போ. இங்கே பார்த்தீங்கன்னா 2 ஜி 2 ஜூ இருக்கும். எப்போ இந்த ஜி அண்ட் ஜூ சவுண்ட் வந்தாலுமே நம்ம இந்த ஸ்பெல்லிங் தான் யூஸ் பண்ணணும். கீழே இருக்கிற இந்த 2 ஸ்பெல்லிங் யூஸ் பண்ணக்கூடாது, அதை தான் கட் பண்ணியிருக்கேன். அண்ட் பா சீரிஸ் நோட் பண்ணிங்கன்னா இங்கெல்லாம் டபுள் கோட்ஸ் இருக்குது. ஆனால் இங்கே வந்து ரவுண்டாக ஒன்று இருக்குது இல்லையா? அதுக்கு பேர் வந்து மருன்னு சொல்லுவாங்க. ஹா சீரீஸில் டபுள் கோட்ஸ் போட்டோன்னா பா சீரிஸ் வரும். அதே ஹா சீரீஸில் மேலே ரவுண்டு இந்த மரு போட்டோம் அப்படின்னா பா சீரிஸ் வரும். இது போக இரகானா இன்னும் கொஞ்சம் சவுண்ட்ஸ் இருக்குது. அதை நான் நெக்ஸ்ட் வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன்.